Hello everyone, welcome back to Amma and Daughter channel. இன்னைக்கு நம்ம ஈஸியாக இறால் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு, 1 வெங்காயம், கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 துண்டு கிராம்பு, 2 ஏலக்காய், சிறிதளவு பட்டை. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இப்போ சொன்ன ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே துருவின தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா வாட்டி எடுக்கணும். தேங்காய் நல்ல பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவு இறால் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் தடவி வச்சுக்கோங்க. இறாலை மசாலா தடவி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா 1/2 டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், சிறிதளவு மஞ்சள். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால்குள்ள 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மசாலா தடவி வச்சுருக்கிற இறாலை பொரிச்சு எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி உப்பு போட்டு வேக வைத்து எடுக்க போகிறோம். வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்த இறாலையும் தேங்காவையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுல்குள்ளே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
ஒரு முட்டையில் வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஒரு தோசை தவாவில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கட்லெட்டை வெள்ளைக்கருவில் முக்கி பொரிச்சு எடுக்க போகிறோம். Easy and simple இறால் cutlet ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye-bye from Amma and daughter.